உங்க வீட்டு கிச்சன்ல கரப்பான்பூச்சியோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த வீடியோவை பாருங்க. கரப்பான்பூச்சி ஃபர்ஸ்ட் நிறைய ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சிங்கோட அடிப்பக்கத்தை எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாதுங்க. அதுவும் கண்டிப்பா கார்ட்போர்ட் போட்டு. கார்ட்போர்டும் ஈரும் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா கரப்பான்பூச்சியோடைய பெருக்கம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்திரம் வைக்கிற சிங்க்ல இருந்து ஒரு சின்ன வாட்டர் லீக்கேஜ் இருந்தா கூட நம்ம கவனிக்கணும். அது சின்னதா இருக்கும்போதே பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது பெட்டர். இப்படி ஓப்பனா இருந்தா நம்ம பார்த்துருவோம், அது தண்ணி லீக் ஆகுதுன்னா என்னன்னு உடனே அதை சரி பண்ணிடுவோம். பட் கப்போர்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கப்போர்டு பாருங்க, அது ஒரு ஓரமா ஒதுங்கிடும். அதை நம்ம திறக்கவே மாட்டோம், எப்பயாச்சும் தான் திறந்து பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா அந்த ஏரியாவே சொத சொதன்னு ஆகி கிடக்கும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது ஒன்று, கார்ட்போர்டு அதுக்கு கிச்சனுக்கு செட்டே ஆகாதுங்க. நீங்க பெட்ரூம்ல கூட கார்ட்போர்ட் போட்டுக்கோங்க. இங்கே போட்டீங்கன்னாக்கா பிவிசி தான் பெஸ்ட். பிவிசி போடுங்க. கிச்சனுடைய சிங்க்குக்கு அடிப்பக்கத்தை க்ளோஸ் பண்ணாம திறந்து வைங்க. அந்த மாதிரி அந்த ட்ரைனேஜ் போற ஹோலை ஒரு நல்ல கவர் போட்டு நல்லா நாட் போட்டு வச்சிருங்க. அந்த கவர் வழியா அந்த ஹோல் வழியா நிறைய கரப்பான்பூச்சி நைட் நேரத்துல வெளியில வருங்க. அதையும் நல்லா போட்டு கட்டி வச்சிருங்க. பாத்திரம் விளக்கி ஈர பாத்திரத்தை கபோர்டுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. நான் ஈர பாத்திரத்தை வைக்கிற இடமெல்லாம் திறந்துதான் வச்சிருக்கேன். அது காற்றோட்டமா தான் இருக்கு, வெளிச்சமா தான் வச்சிருப்பேன். ஸோ மாடுலர் கிச்சனுங்கிறது நம்ம ஊருக்கு இந்தியன் கிச்சனுக்கு செட்டான்றது எனக்கு தெரியல. ஃபாரின் கண்ட்ரிலெல்லாம் உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வச்சாங்கன்னா அவங்க எல்லாமே பேக்டு ஃபுட்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வாட்டர் யூசேஜ் ஜாஸ்தி. கழுவிக்கிட்டும் மாவு அரைச்சிக்கிட்டு ஈரத்துலேயே நம்ம கிச்சன் இருக்கும். ஸோ நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே கரப்பான்பூச்சிக்கு கொண்டாட்டம் தாங்க. ஸோ அதனால கரப்பான்பூச்சி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா கபோர்ட் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாதீங்க, முக்கியமாக வாட்டர் புழங்குற இடத்த. ரெண்டாவது ஒன்று, குப்பை தொட்டியை கிச்சனில் வைக்காதீங்க. நான் எந்த வேஸ்ட் எதாக இருந்தாலும் உடனே கொண்டு போய் வெளியில் கொட்டிடுவேன். சாப்பாடு ஈரம் அதெல்லாம். அந்த மாதிரி செஞ்சீங்கனாலே கரப்பான்பூச்சி வராது.